ஆசை நண்பரை தேடிச் சென்ற பெண் கண்ணை மூடு பரிசு தருகிறேன் என சொல்லி உயிரை நிறுத்திய அதிர்ச்சி. பெண்ணின் உடலோடு சுற்றி திரிந்த கார் புதைக்க திட்டமிட்ட போது அருகே வந்து நின்ற போலீஸ் ரோந்து வாகனம். விபரீதத்தில் முடிந்த புறம்பான காதல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் மில் ஒன்றில் பணியாற்றி வந்தவர் ஸ்டாலின் விஜய். இவரது மனைவி 27 வயதான பிரின்சி. இந்த தம்பதிக்கு 6 வயதில் மகன் உள்ளார். இந்நிலையில் இதே கம்பெனியில் பணியாற்றிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த 24 வயதுடைய திவாகருடன் பிரின்சிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திவாகருக்கும் திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் இருவரும் புறம்பான நண்பர்களாக இருந்து வந்திருக்கின்றனர். இந்த விவகாரம் நாளடைவில் திவாகரின் மனைவிக்கு தெரிய வர பிரின்சியின் தொடர்பை துண்டிக்கிறார் திவாகர். ஆனாலும் திவாகரை விரட்டி சென்ற பிரின்சி பணம் நகை கேட்டு தொல்லை கொடுத்து வந்தாராம். இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் பிரின்சியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தில் உள்ள தனது உறவினர் இந்திரகுமார் என்பவரை அணுகி ஆம்னி கார் ஒன்றை எடுத்து வர சொல்லி பிரின்சியை வரவழைத்திருக்கிறார்கள். காரில் பிரின்சி அமர்ந்திருக்க கண்ணை மூடு, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கின்றேன் என கூற கண்ணை மூடிய பிரின்சிக்கு பேரதிர்ச்சி. நைலான் கயிற்றை எடுத்து கழுத்தில் சுற்றி கொடூரமான முறையில் பிரின்சியின் கதையை முடித்திருக்கிறார்கள். அம்மையநாயக்கனூர் அருகே பள்ளப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் இரவு நேரத்தில் காரை சாலையோரம் நிறுத்தி பிரின்சியின் உடலை புதைக்க திட்டமிட்ட போது அங்கு மதுரை மாவட்ட நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அருகே சென்று அந்த காரை சோதனை செய்த போது பெண்ணின் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அம்மையநாயக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரின்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு திவாகரையும் இந்திரகுமாரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.